இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிற, தண்டனைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று உண்டு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பேதுரு பேசின அந்த காரியத்தை, எபிரேயர்ல பேசப்பட்ட காரியத்தை சார்ந்துதான் அல்லது அதை ஒட்டிதான் அல்லது அதே டீச்சிங் தான் பேதுரு இங்க கொடுக்கிறார். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும். 3வது குரூப் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தெரியும். இது தேவன் பாத்தீங்கன்னா எப்படி ரட்சிக்கிறார், எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினார், என்ன செய்தார், அவர் யார், அவர் நம்முடைய தகப்பன், கர்த்தர் என்கிறவர் நம்முடைய தகப்பன், நம்மளை பிள்ளையா ஏற்றுக்கொண்டா அவருடைய தகப்பன், நம்முடைய பிதாவாய் காணப்படுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசிக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அப்ப நியாய தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எப்படியாவது நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய கூட்டமாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே கூட சரியாக விசுவாசியாத, வேற ஏதோ காரணத்திற்காக இன்னர் அஜெண்டாவுக்காக கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறதான ஜனங்க, உண்மையாக இப்ப வாசித்தோம் அல்லவா, அவருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை அப்படி காணப்படுதான். அவருக்கு பயந்தவர்களுக்கு இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். தெய்வ பயம் உள்ள கிடையாது. தெய்வ பயம் இருந்தா அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அடுத்து அவருடைய வார்த்தை இதுதான் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம் அல்லவா. அப்படி இல்லாதபடிக்கு நான் தேவனுடைய வீட்டிலே காணப்படுகிறேன். வீட்டுல காணப்படுறேன் என்ன அர்த்தம், அவருடைய பிள்ளையாக தேவனுடைய வீட்டிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களிடத்துலதான் முதலாவது பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்பது ஆரம்பிக்குது அப்படின்ட்டு 3வது கூட்டத்தை குறிச்சு பேசுறார். யாரு? சங்கீதத்துல பேசல, இது நான் பேசுறேன். என்ன சங்கீதத்துல டைரக்டா 2 குரூப் தான் சொன்னாரு. ஒண்ணு பரிசுத்த தூதர்கள் என்கிற கூட்டம், இன்னொன்னு சர்வ கிரியைகளே, இல்ல சர்வ சேனைகளும் அவர்கள் தான். சரியா? எல்லா சகல கிரியைகளே என்று சொல்லப்படுகிறதான் தாவீது என்ன சொல்றாரு, என்ன ஆத்துமாவே கர்த்தர் வசனத்துல அந்த வசனத்தை என்ன காணப்படுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரி. 22 இது நம்மை குறித்து பேசுகிறதான காரியம். அந்த இடத்துலதான் தாவீது தன்னை இன்க்ளூட் பண்ணிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இது உன்னுடைய கடமை அப்படி சொல்றாரு. அப்ப அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், பணிவிடைக்காரராய் இருக்கிறவர்கள், சர்வ சேனைகள், இதெல்லாமே தூதர்களை குறிக்கிறதான வார்த்தை. சரி, இது 3வது கூட நான் சொன்னேன், சபைக்குள்ள பயம் கிடையாது, கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறவர்களை குறித்து சொல்லுது.